எபிசோட் ஸ்டார்டிங்ல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வெக்கேஷனை கொண்டாடுறதுக்காக ஹோட்டலுக்கு வர வழியில மழை பெய்ய ஆரம்பிக்குது. அப்ப அந்த ஹஸ்பண்ட் மியூசியம் ஆஃப் டாக்ஸிடெர்மி அப்படிங்கிற ஒரு இடத்துக்குள்ள அவனோட ஒய்ஃபை கூட்டிட்டு போறான். உள்ள அந்த மியூசியம் நடத்திட்டு வர டாக்ஸிடெர்மி மேன் அப்படிங்கிற ஆள் கிட்ட 2 அடல்ட்ஸ் சொல்லி மியூசியம்கான காசு கொடுத்துட்டு உள்ள போறாங்க. உள்ள நிறைய அனிமல்ஸோட ஸ்டாச்சுஸ அவங்க 2 பேரும் பாக்குறாங்க. அப்ப அங்க இருக்கிற ஒரு நாயோட ஸ்டாச்சுவை அந்த ஒய்ஃப் பாக்குறா. அவளுக்கு அந்த நாயோட கண் அசையுதோன்னு பாத்துட்டு இருக்க டக்குன்னு அந்த ஹஸ்பண்ட் அவனோட ஒய்ஃபை பின்னாடி இருந்து கத்தி பயன்படுத்துறான். அந்த ஒய்ஃபும் நீ சரியான லூசு, நான் ஹோட்டலுக்கே திரும்ப போறேன்னு அந்த மியூசியம் விட்டு கிளம்புறா. இந்த ஹஸ்பண்டும் தேவையில்லாம அவளை பயன்படுத்திட்டோமோன்னு சொல்லி வருத்தப்படுறான். அன்னைக்கு நைட் அந்த ஹஸ்பண்ட் ஹோட்டலுக்கு போய் ரூமை திறக்க சொல்லி கெஞ்சுறான். அதுக்கப்புறம் ரூமோட சாவி அவன் கிட்ட இருக்கான்னு சொல்லி பார்க்க அது அவன் கிட்ட இல்ல. ஒருவேளை மியூசியம்லயும் விட்டு இருப்போமான்னு சொல்லி திரும்ப அந்த மியூசியமுக்கு வர நைட்லயும் அந்த மியூசியமோட கதவு திறந்து இருக்கு. உள்ள போய் அந்த மியூசியம் நடத்திட்டு வர ஆள் கிட்ட என்னோட ரூமோட சாவியை பாத்தீங்கன்னா சொல்லி அவங்க கிட்ட கேட்க அந்த மியூசியம் நடத்திட்டு வர ஆளு உள்ள வந்து சந்தோஷமா இருங்க அப்படின்னு இதையே திரும்ப திரும்ப சொல்ல அந்த ஹஸ்பண்டுக்கும் அங்க என்ன நடக்குதுன்னு தெரியாம அங்க இருக்கிற ஒரு செக்யூரிட்டி கிட்ட போய் இத பத்தி சொல்ல அப்ப அந்த செக்யூரிட்டியோட முகம் அப்புறம் அந்த மியூசியம் பார்க்க வந்த மக்களோட முகம்னு எல்லாரோட முகமும் வித்தியாசமா இருக்கு. அதை பார்த்து அவன் பயத்துல பின்னாடி போக அப்ப அந்த மியூசியம் நடத்திட்டு வந்த ஆளு ஒரு உண்மையான ஆளு இல்ல, அது ஒரு ரோபோ. சொன்ன விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்ற ஒரு ரோபோ. அந்த ஹஸ்பண்டும் இதை பார்த்து பயத்துல கத்த அப்ப அவனுக்கு பின்னாடி நிறைய கண்கள் அவனை பாக்குது. அதுக்கப்புறம் அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரோட முகத்தையும் பாதி பாதியா பிச்சு ஒரே உடம்புல 2 தலைகள்ங்கிற மாதிரி பிச்சு ஒட்ட வச்சு அதை மியூசியம் குள்ளேயே வச்சிருக்காங்க. அண்ட் இதோட இந்த எபிசோடு முடியுது.